ஒரே கல்லில் 2 மாங்காய் அடித்த அமித்ஷா. கடைசி நேரத்தில் நடந்த ட்விஸ்ட். அதிமுக கோட்டையில் மலரப்போகும் தாமரைகள். பாஜகவின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் 2 மண்டலங்களை குறிவைத்த டெல்லி. ஸ்டாலின், விஜய், சீமானுக்கு கொடுக்கப்பட்ட அதிர்ச்சி. வணக்கம் நண்பர்களே. 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சி 28 தொகுதிகள் வாங்கியுள்ளது. இதனால் அதிமுக கூட்டணியில் உள்ள பாஜக அதைவிட அதிகமான தொகுதிகளை வாங்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் பாஜகவோ அதைவிட ஒரு தொகுதி குறைத்து 27 தொகுதிகளை மட்டுமே பெற்றுள்ளார்கள். அதேபோல் பாஜக தொண்டர்களும் கண்டிப்பாக அமித்ஷா 40 தொகுதிகளில் போட்டியிட விரும்புவார் என்றுதான் எதிர்பார்த்தார்கள். இந்த நேரத்தில் நேற்று முன்தினம் பாஜக 27 தொகுதிகளில் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டது. பாஜகவினருக்கு அதிர்ச்சியை கொடுத்தது. அதே சமயம் அதிமுக சில சிறிய கட்சிகளையும் சேர்த்து 178 தொகுதிகளில் போட்டியிடப் போவதாக அறிவிக்கப்பட்டது. அக்கட்சியினருக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது. ஆனால் பாஜக தொண்டர்களோ எடப்பாடி இடத்தில் அமித்ஷா தோற்றுவிட்டார், எடப்பாடி பாஜகவை ஏமாற்றிவிட்டார் என்று பலரும் தங்களது ஆதங்கத்தை வெளிப்படுத்திக் கொண்டு வருகிறார்கள். ஆனால் இதுகுறித்து முக்கிய பாஜக புள்ளிகள் கூறுகையில், கடந்த தேர்தலில் 20 தொகுதியில் போட்டியிட்டு 4 இடங்களில் மட்டும்தான் வெற்றி பெற்றோம். ஆனால் இந்த தேர்தலில் அப்படி அல்ல. 27 தொகுதிகளில் போட்டியிட்டு 25 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம். அந்த அளவுக்கு பாஜகவுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய தொகுதிகளாக தேடிப்பிடித்து கைப்பற்றி இருக்கிறோம். அதிமுகவின் கோட்டைகளாக இருந்த தொகுதிகளை கைப்பற்றி உள்ளோம். அதனால் கூடுதல் தொகுதியில் போட்டியிடுவது முக்கியமல்ல, எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெறப் போகிறோம் என்பதுதான் முக்கியம். அதை டார்கெட்டாக வைத்துதான் அமித்ஷா புத்திசாலித்தனமாக இந்த முறை தொகுதிகளை கைப்பற்றி இருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாட்டில் கொங்கு மண்டலம், தென் மண்டலம் என்கிற 2ஐயும் பாஜக டார்கெட் வைத்துள்ளது. தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் தென் மாவட்டங்களும் கொங்கு மண்டலமும் தான் தமிழக அரசியலை தீர்மானிக்கும் சக்தியாக விளங்குகின்றன. இந்த 2 மண்டலங்களிலும் தான் பாஜக அதிக தொகுதிகளையும் கைப்பற்றியிருக்கிறது. அந்த வகையில் இந்த 27 தொகுதிகளும் தமிழக அரசியலில் பாஜகவின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் முக்கிய களமாக அமையப் போகிறது. குறிப்பாக இந்த 2 மண்டலங்களிலும் மும்முனை போட்டியோ அல்லது மிகப்பெரிய பலப்பரீட்சையோ உருவாக்கும் என்பது உறுதியாகிவிட்டது. அதிமுகவை பொறுத்தவரை தங்களது வாக்கு வங்கியை சிதறவிடாமல் தக்க வைத்துக் கொண்டு இந்த கட்சிகளின் பலத்தை பயன்படுத்தி ஆளுங்கட்சியை வீழ்த்திவிட வேண்டும் என்று திட்டமிடுகிறது. ஆனால் பாஜக ஆளுங்கட்சியையும் வீழ்த்த வேண்டும், அதே சமயம் தமிழ்நாட்டில் பாஜக அழுத்தமாக கால் பதிக்க வேண்டும் என்கிற 2 டார்கெட்டுடன் இந்த சட்டமன்ற தேர்தலில் களமிறங்குகிறது. அந்த வகையில் திமுகவுக்கு எதிரான வாக்குகள் எல்லாம் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு எதிர்க்கட்சியாக அதிமுக பாஜக கூட்டணி அமைந்திருக்கிறது. அதனால் இந்த தேர்தல் திமுகவுக்கு அதிர்ச்சி தோல்வியை கொடுக்கக்கூடியதாக அமையும். அதோடு பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் அழுத்தமாக கால் பதிக்கக்கூடிய ஒரு முக்கிய தேர்தல் களமாகவும் இந்த சட்டமன்ற தேர்தல் அமைய போகிறது. இன்னும் சொல்ல போனால், இப்படி கொங்கு மண்டலம், தென் மாவட்டங்களில் அதிமுகவுடன் கைகோர்த்து பாஜக களமிறங்குவது திமுக, தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் கட்சி என்று 3 கட்சிகளுக்குமே சிக்கலை ஏற்படுத்தும். காரணம், இந்த 2 மண்டலங்களிலும் ஏற்கனவே பாஜக வளர்ந்து வருகிறது. இந்த நிலையில் அதிமுகவுடன் சேர்ந்து பாஜக களமிறங்கும் போது அங்கு அவர்களுக்கான வெற்றி வாய்ப்பை இன்னும் அதிகப்படுத்தும். இதனால் தென் மாவட்டங்களில் தட்டு தடுமாறி கொண்டு கிடக்கும் திமுகவுக்கே இந்த தேர்தல் மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும். குறிப்பாக மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் பாஜக எதிர்பாராத வகையில் இந்த முறை வெற்றி பெறப்போகிறது. உளவுத்துறை மூலம் நாங்கள் எடுத்த சர்வே அடிப்படையில் தான் இந்த தொகுதிகளை பாஜகவுக்கு கைப்பற்றி இருக்கிறார் அமித்ஷா. அதனால் இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை ஆளுங்கட்சியான திமுகவை வீழ்த்துவது, கொங்கு மண்டலம், தென் மண்டலங்களை கைப்பற்றுவது என்கிற 2 டார்கெட்டுடன் ஒரே கல்லில் 2 மாங்காய் அடிக்கப் போகிறது டெல்லி பாஜக என்று கமலாலயத்தின் முக்கிய புள்ளிகள் தகவல் தருகிறார்கள். அந்த அடிப்படையில் தென் மாவட்டங்களை பொறுத்தவரை நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, தென்காசி, மதுரை போன்ற மாவட்டங்களில் பாஜக தனது பலத்தை இந்த முறை நிரூபிக்கப் போகிறது. குறிப்பாக விளவங்கோடு, கிள்ளியூர், கன்னியாகுமரி, பத்மநாபபுரம், ராதாபுரம், வாசுதேவநல்லூர், தென்காசி, நெல்லை, ஆலங்குளம் போன்ற தொகுதிகளில் பாஜக வேட்பாளர்கள் களமிறங்குவதும் உறுதியாக இருக்கிறது. இது தவிர விருதுநகர், மதுரை வடக்கு போன்ற தொகுதிகளிலும் பாஜகவின் டார்கெட் உள்ளதாம். இப்படி பாஜக வளர்ந்து வரும் தென் மாவட்டங்களில் இந்த முறை கூடுதல் தொகுதியில் போட்டியிடுவது அங்குள்ள பாஜக நிர்வாகிகள் இடத்தில் உற்சாகத்தை ஏற்படுத்தி உள்ளதாம். கடந்த தேர்தலில் வெற்றி பெற்றவர்களை தக்க வைத்துக் கொள்வதோடு கூடுதலாக கிடைத்துள்ள தொகுதிகளில் போட்டியிட்டு இந்த முறை இன்னும் பெரிய அளவில் வெற்றி பெற்றுவிட வேண்டும். பாஜகவின் வாக்கு வங்கி இரட்டை இலக்கத்திற்கு உயர்த்தியது போன்று இந்த முறை இரட்டை இலக்கத்திலும் வெற்றி பெற்று சட்டசபையிலும் ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்று பாஜகவினர் உற்சாக மனநிலையை வெளிப்படுத்தி வருகிறார்கள். அதனால் 40 தொகுதி என்று இல்லாமல் வெற்றி பெறக்கூடிய 27 தொகுதிகளில் களமிறங்கும் பாஜக கொங்கு மண்டலம், தென் மண்டலங்களில் எந்த அளவுக்கு கால் பதிக்கப் போகிறது, தாமரை எத்தனை தொகுதிகளில் மலரப்போகிறது என்பதை வெயிட் பண்ணி பார்ப்போம்.
அடுத்த செய்தி. பணம் கொடுத்தால் பதவி. தமிழக வெற்றிக் கழகத்தில் நடக்கும் மோசடி. நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் மாவட்ட ரீதியிலான பதவிகள் தருவதாக சொல்லி புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்ட பல நபர்களும் மோசடி செய்து வருவதாக தொடர்ந்து செய்திகள் வெளியாகி வருகிறது. இந்த நிலையில் தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தில் மகளிர் அணியில் பதவி வாங்கி தருவதாக சொல்லி 26 லட்சம் மோசடி செய்திருப்பதாக அக்கட்சியின் மதுரை தெற்கு மாவட்ட செயலாளர் தங்கபாண்டியன் என்பவர் மீது ஷர்மிளா என்கிற பெண் மதுரை மாநகர காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். அந்த புகாரில் தமிழக வெற்றிக் கழகத்தில் மகளிர் அணிகள் பதிவு வாங்கி தருவதாக சொல்லி மதுரை தெற்கு மாவட்ட செயலாளர் தங்கபாண்டியன் எங்களிடத்தில் ஐபோன், சோஃபா, பிரிண்டர் போன்ற பொருட்களை வாங்கியுள்ளார். அதோடு அவ்வப்போது 10 லட்சம் ரூபாய்க்கு மேல் பணம் வாங்கியிருக்கிறார். இதையடுத்து தொழில் முதலீடு செய்யலாம் என்று சொல்லி 16 லட்சம் ரூபாய் ஒரே நேரத்தில் வாங்கினார். நாங்கள் நிலத்தை அடமானம் வைத்து அதை கொடுத்தோம். ஆனால் இப்போது அவர் எங்களுக்கு மகளிர் அணியில் பதவியும் தரவில்லை, பணத்தை திருப்பி கேட்டால் தரமாட்டேன் என்கிறார். அதோடு காவல்துறையில் புகார் அளித்தாலோ, கட்சி மேலிடத்தில் புகார் அளித்தாலோ பிரச்சனை வேறு மாதிரி ஆகிவிடும் என்று எங்களை மிரட்டுகிறார் என்று ஷர்மிளா என்கிற அந்த பெண்மணி புகாரில் தெரிவித்திருக்கிறார். இதையடுத்து மதுரை மாவட்ட காவல்துறையினர் தமிழக வெற்றிக் கழகத்தின் தங்கபாண்டியனை அழைத்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். இப்படி விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் முழுக்க பதவிகள் வாங்கி தருவதாக மோசடி செய்து வருவது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க, இன்னொரு பக்கம் தற்போது தேர்தலில் போட்டியிடுவதற்கும் அக்கட்சி நிதி வசூல் செய்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதாவது தேர்தலில் போட்டியிட சீட் வேண்டும் என்றால் 1 கோடி ரூபாய் கொடுக்க வேண்டுமாம். அதையடுத்து தேர்தல் செலவுகளையும் அவர்களை கவனித்துக் கொள்ள வேண்டுமாம். இப்படி யார் யார் 1 கோடி ரூபாய் முதலில் கொடுக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் சீட் கொடுப்பதில் முன்னுரிமை வழங்கப்படும் என்றும் புஷி ஆனந்த் அறிவித்திருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமின்றி மக்கள் மத்தியில் செல்வாக்குள்ள நபர், கட்சிக்காக கடுமையாக உழைத்தவர் என்பதையெல்லாம் தாண்டி பணபலம் உள்ளவர்களுக்கு மட்டுமே தமிழக வெற்றிக் கழகத்தில் முன்னுரிமை கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கிறது. இதன் காரணமாகவே தமிழக வெற்றிக் கழகத்துக்கு கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கும் மாவட்ட நிர்வாகிகள் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளார்கள். கோடி கோடியாக பணம் இருந்தால் மட்டுமே தமிழக வெற்றிக் கழகத்தில் நீடிக்க முடியும், முக்கிய பொறுப்புகள் வகிக்க முடியும், தேர்தலில் போட்டியிட முடியும் என்கிற நிலை உருவாகிவிட்டதால் கடந்த 2 ஆண்டுகளாக கட்சிக்காக கடுமையாக உழைத்து வந்த பல இளைஞர்கள் தற்போது வெளியேறி வருகிறார்கள். மாறாக பணபலம் உள்ள பல புதிய நபர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைக்கப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. இதனால் தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தை பெரிய அளவில் நம்பிக்கொண்டிருந்த ஏராளமான இளைஞர்கள் அங்கு தாக்குப்பிடிக்க முடியாமல் வெளியேறும் நிலை உருவாகி இருக்கிறது. அந்த அளவுக்கு திமுக, அதிமுக கட்சிகளை ஊழல் கட்சிகள் என்று கூறும் விஜய் கட்சி அப்பாவி தொண்டர்களிடமே மோசடி செய்யக்கூடிய ஒரு கட்சியாக உருவெடுத்துள்ளது.